வணக்கம் நண்பர்களே. நான் தொடர்ச்சியாக டெக்னிக்கல்ஸை பற்றி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். அந்த டெக்னிக்கல்ஸை பயன்படுத்தி நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்றதையும் தெரிஞ்சாதான் பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால நான் எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸு எந்த மாதிரி பேட்டர்ன்ஸை பயன்படுத்தி எப்படி ட்ரேட்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் வீடியோஸ் மேக் பண்ணிட்டு வரேன். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஒரு சில ட்ரேட்ஸ் எடுத்தோம். ஸோ அந்த ட்ரேட்ஸ் நம்ம எங்கே என்ட்ரி ஆனோம், எங்கே எக்ஸிட் பண்ணோம் அப்படின்றத டீட்டெயில்டாக இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 16 மார்ச் 2026. நான் ரெகுலராக ஆப்ஷன்ஸ் பையிங்கில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஆரம்ப காலத்தில் அதிகமான ட்ரேட்ஸ் எடுப்பேன் அண்டு ரெகுலராக ட்ரேட் பண்ணுவேன். ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய அனுபவங்கள் கிடைத்ததுனால நமக்கு எப்போல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்த மாதிரி டைமிங்கில் மட்டும் ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டேன். அண்டு நான் ஒரு ஆப்ஷன்ஸ் பையர் அப்படிங்கிறதுனால ஒரு வாலடைல் மூவ்மெண்ட் தான் ஆப்ஷன்ஸ் பையிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு வாலடைல் மூவ்மெண்ட் எப்போ கிடைக்குதோ அப்போ மட்டும் ட்ரேட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, அந்த வகையில் நம்ம இன்னைக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணோம், எப்படி ட்ரேட்ஸ் எடுத்தோம், எப்படி ட்ரேடை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் எடுத்தேன். 74,700 கால் ஆப்ஷன், அதாவது சென்செக்ஸ் 74,700 கால் ஆப்ஷனில் ஒரே ஒரு லாட் மட்டும்தான் என்ட்ரி எடுத்தேன். ரீசெண்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டி ஆகட்டும், சென்செக்ஸ் ஆகட்டும், ப்ரீமியம் அமௌண்ட் எல்லாமே ஹையாக காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதாவது மார்க்கெட் நல்லா டவுன் ஆக ஆரம்பிச்சதுலேருந்து, அதாவது இந்த போர் பதட்டம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அப்போ இருந்து மார்க்கெட் நல்லா டவுன் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் அதே சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிஃப்டி ஆகட்டும், சென்செக்ஸ் ஆகட்டும், இந்த ப்ரீமியம் அமௌண்ட்டு நார்மல் டேஸை காட்டிலும் இந்த டைமிங்கில் அதிகமாக காட்ட ஆரம்பிச்சது. அதனால கேபிட்டலும் அதிகமாக தேவைப்பட ஆரம்பிச்சது. ஸோ இந்த மாதிரி அதிகமான கேபிட்டலை வச்சு ட்ரேட் பண்ணும்போது, அதாவது நம்ம ஆரம்பத்தில் ஒரு 10,000 வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 20,000 ரூபா வரைக்கும் கேபிட்டல் தேவைப்படுது அப்படின்றப்ப இந்த மாதிரி ப்ரீமியம் எல்லாமே ஹையாக தேவைப்படும் போது அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ரிஸ்க்கும் இருக்கும். அதாவது கால் அண்டு புட்டு ரெண்டு சைடுமே ப்ரீமியம் டேகே பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால கரெக்டாக எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அங்கே ட்ரேட் எடுத்து கரெக்டான இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கேபிட்டல் சேஃபாக இருக்கும். அதனால இதை மறந்துடாதீங்க, சேஃபர் சைடில் ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த ட்ரேட் நம்ம எப்படி எடுத்தோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு சென்செக்ஸ் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஓப்பன் பண்ணிட்டேன். இன்னைக்கு கேண்டில் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா இந்த லெவல்கிட்ட ஓப்பன் ஆனது. ஓகே, இந்த லெவல்கிட்ட ஓப்பன் ஆகிட்டு ப்ரீவியஸ் சப்போர்ட் ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அதாவது வெள்ளிக்கிழமை இந்த லோக்கு கீழே கேண்டில் வர கிடையாது. ஸோ அந்த சப்போர்ட் லெவலை நான் இப்போ மார்க் பண்ணிட்டேன். இந்த சப்போர்ட் ஏரியாவுக்கு கீழே இங்கே கேண்டில் வராமல் இங்கே, அதாவது இந்த லெவலுக்கு மேலே இங்கே க்ளோஸ் வைக்கவும், மேபி அடுத்த ரெசிஸ்டன்ட் மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்த்தேன். அடுத்த ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ப்ரீவியஸ் கை எல்லாமே அடுத்த ரெசிஸ்டன்ட். இது ஒரு ப்ரீவியஸ் கை, இது ஒரு ப்ரீவியஸ் கை. ஸோ இந்த ரெண்டு கையையும் நான் இப்போ மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ மார்க் பண்ணியாச்சு. ஸோ இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் ஏரியாவை கேண்டில் கீழே பிரேக் பண்ணாமல் இந்த லெவல்கிட்ட க்ளோஸ் வைக்கவும், இங்கேருந்து அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ட் மூவ்மெண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த லெவல் ரீச் ஆச்சு. ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சுருந்தது அப்படின்னா எகைன் அடுத்து இந்த ரெசிஸ்டன்ட் மூவ்மெண்ட் ஆகிருக்கும். ஓகே, நான் இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸை கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் வைக்கும், இங்கேருந்து கால் சைடில் போகும் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா காலில் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம சூஸ் பண்ணணும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74,700 கால் ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணேன். ஸோ அதோட சார்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வெயிட் பண்ணேன். அதாவது ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் மூவ்மெண்ட் எப்படியா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் இது தான். ஃபஸ்ட்டு கேண்டிலில் இவ்வளோ தூரம் ஹை போயிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா இந்த லோ ரேஞ்ச் வரைக்கும் வந்தது. அதாவது இங்கே ஒரு சப்போர்ட் ஃபார்ம் பண்ணுச்சு. இங்கேருந்து ரிவர்ஸலான கேண்டில் எகைன் இதே சப்போர்ட் ஏரியாவுக்கு வந்துட்டு கேண்டில் ரிவர்சல் ஆகவும் நான் என்ட்ரி எடுத்தேன். அதாவது இந்த பேட்டர்ன் நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா டபிள்யூ பேட்டர்ன் அல்லது டபுள் பாட்டம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். பாட்டம் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? அப்போ இந்த டபுள் பாட்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணணும். ஓகே, இந்த லெவல்கிட்ட ஓப்பன் ஆன கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டிலே ஒரு நல்ல மூவ்மெண்ட் போயிட்டு, அதாவது இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு புட் சைடில் இறங்க ஆரம்பிச்சது. புட் சைடில் வந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லோவை தாண்டி போக முடியாமல் இங்கே ஒரு சப்போர்ட் ஃபார்ம் பண்ணுச்சு. எகைன் திரும்பவும் அதே சப்போர்ட் ஏரியாக்கிட்ட கீழே வரவும் நான் என்ன ப்ரிடிக்ட் பண்ணேன் அப்படின்னா இங்கேருந்து டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கு, அதாவது டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் வெயிட் பண்ணேன். ஒன்ஸ் இந்த லெவல்கிட்ட இருந்து
மேலே வர ஆரம்பித்த கேண்டில் இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டண்ட்டும் பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சதுக்கப்புறமா நான் கன்ஃபார்ம் பண்ணேன் இங்கேருந்து மேபி வந்துட்டு மேலே போகிறக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படிங்கிறத நான் கன்சிடர் பண்ணி இந்த லெவலுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வைக்கவும் நான் என்ட்ரி எடுத்தேன். இங்கே என்ட்ரி எடுத்துட்டு என்னுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா 1040 தான் என்னுடைய டார்கெட். 1040 அப்படிங்கிறப்ப ப்ரீவியஸ் ஹை, அதாவது ஹை பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வரைக்கும் வந்திருக்குது. ஆனால் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் ஏரியா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ட் வந்து ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் வந்து நான் மார்க் பண்ணேன். இந்த ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 1060. நான் ஒரு 20 பாயிண்ட் பிஃபோரே வந்துட்டு 1040 டார்கெட் எய்ம் பண்ணேன். எக்ஸாக்டாக அந்த ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணதுக்கப்புறமா நான் என்ட்ரி எடுத்து 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸும் 100 பாயிண்ட் வந்து டார்கெட்டும் செட் பண்ணேன். அதாவது 1040 வரைக்கும் போகும்னு நமக்கு தெரிஞ்சது. அதனால நான் என்ட்ரியான இடத்துல இருந்து 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில், அதாவது 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸும் 100 பாயிண்ட் டார்கெட்டும் நான் செட் பண்ணேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ரேட் எடுத்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், நான் என்ட்ரி எடுக்கும்போது ஒரு வாலடைல் மூவ்மெண்ட் அப்படின்றனால நான் என்ட்ரி ஆக நினச்சதை விட 10-20 பாயிண்ட் மேலே தான் நான் என்ட்ரி எடுத்தேன். மார்க்கெட்டில் வச்சு பை பண்ணதுனால 898 தான் என்னால் என்ட்ரி எடுக்க முடிஞ்சுது. அங்கேருந்து 100 பாயிண்ட் வரவும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 100 பாயிண்ட்டுக்கு மேலே போகவுமே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டேன். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போடவும் 1000 ஒரு 1020 வரைக்கும் போச்சு. 20 வரைக்கும் போயிட்டு எகைன் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய 1040 டார்கெட்டை வந்து ரீச் பண்ணுச்சு. ஸோ இந்த மாதிரி சேஃபர் சைடில் வந்து நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை வந்து செட் பண்ணிக்கிறது பெட்டர். நான் ஒரே ஒரு லாட்டு தான் என்ட்ரி எடுத்தேன் அப்படின்ற சமயத்தில் நமக்கு ஒரு 10% வந்து இந்த ட்ரேடில் வந்து ரிட்டர்ன் கிடைச்சது. போதுமான ப்ராஃபிட் தான். ஸோ அதுக்கப்புறமா அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணாதனால என்ன ஆகும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் மார்க்கெட் வந்துட்டு டவுன் சைடில் தான் மூவ்மெண்ட் ஆகும். ஓகேங்களா, அதாவது அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணியிருந்தது அப்படின்னா இன்னும் கால் சைடில் தாராளமாக மூவ்மெண்ட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணாதனால மார்க்கெட் டவுன் சைடில் வந்தது. அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணதுனால மார்க்கெட் வந்து டவுன் சைடில் மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இப்போ வரைக்குமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையை வந்து பிரேக் பண்ண கிடையாது. ஸோ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இன்னும் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் வரும் அப்படிங்கிறது தான் நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம். எப்போவுமே அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு மேலே மூவ்மெண்ட் ஆகுதா அல்லது கீழே மூவ்மெண்ட் ஆகுதா அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஓவரால் மார்க்கெட் வந்து இன்னைக்கு டவுன் சைடு இருந்தாலும் கூட நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா டபிள்யூ பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட் ஏரியாவிலேருந்து ரிவர்ஸில் ஆச்சு அப்படின்னா ஒரு கால் மூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ அந்த கால் மூவ்மெண்ட்டை பயன்படுத்தி நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோம். ஸோ வித் ப்ராப்பர் ரிஸ்கோட தான் நம்ம என்ட்ரி எடுத்தோம். இந்த இடத்துல என்னோட என்ட்ரி அண்ட் இந்த லெவலுக்கு கீழே என்னுடைய ஸ்டாப் லாஸ் அண்டு நம்முடைய டார்கெட் இது அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி ட்ரேட் எடுத்ததுனால நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சுது. ஸோ டபிள்யூ பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பர் என்ட்ரி அப்படிங்கிறது இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுக்கணும். நம்மளுடைய எஸ்எல் வந்துட்டு இந்த சப்போர்ட் லெவல்கிட்ட நம்மளுடைய எஸ்எல் கொடுக்கணும். நம்மளுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ட் தான் நம்முடைய டார்கெட். ஸோ இந்த ஒரு ஏரியாவில் மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணதுனால நான் வந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த ட்ரேட் புக் பண்ணிவிட்டு இந்த ஒரு ட்ரேடோடய க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். எகைன் கொஞ்ச நேரம் கழித்து மார்க்கெட் பார்க்கவும் நல்லா டவுன் சைடில் மூவ்மெண்ட் ஆயிருந்தது. நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இந்த லெவல்ஸ் எல்லாமே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே லெவல்ஸ் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ட்ரேட் எடுப்பேன். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நான் டெலிகிராமில் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். இந்த சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் சென்செக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டம் ஏரியாவில் ஒரு ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணியிருந்தேன். எக்ஸாக்டாக அந்த ட்ரெண்ட் லைன்ட்ட வந்து டச் ஆகிட்டு கேண்டில் என்ன ஆச்சு அப்படின்னா ரிவர்ஸில் ஆச்சு. அந்த ரிவர்ஸிலான கேண்டில் அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து கால் சைடில் வந்து க்ளோஸ் வச்சதுனால மேபி இங்கேருந்து எகைன் கால் சைடில் வரும் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணி நான் எகைன் ஒரு ட்ரேட் எடுத்தேன். ஸோ அந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா 810 எடுத்து 910 நான் டார்கெட் பண்ணினேன். அண்ட் ஆல்ரெடி நம்ம ட்ரேட் க்ளோஸ் பண்ணிட்டதுனால சேஃபர் சைடில் வந்துட்டு ஒரு 50 பாயிண்ட்ஸில் வந்து நான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்ளை பண்ணேன். ஸோ அந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய டார்கெட் வந்து 900க்கு மேலே மூவ்மெண்ட் ஆச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அடுத்த ட்ரேட் அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல என்ட்ரி கிடைக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மினிமம் டார்கெட் மட்டும் செட் பண்ணிக்கிறது நல்லது. அதாவது இந்த ப்ராஃபிட்டை நீங்கள்
ரிஸ்க்காக வச்சு நீங்கள் அடுத்த ட்ரேட் ஏதாவது எடுத்து ப்ராஃபிட் புக் பண்ண முடிஞ்சதுன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 2 ட்ரேட் எடுத்து இப்போ ஒரு 3000 ப்ராஃபிட்டில் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது பிரச்சனை கிடையாது. ப்ராப்பர் என்ட்ரி எக்ஸிட் எது, எங்கே ஸ்டாப் லாஸ் போடணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். நான் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆடிஸ் ப்ரூ பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பிளாட்ஃபார்மில் எப்படி ட்ரேட் பண்ணுறது, இந்த பிளாட்ஃபார்ம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபர்தராக நம்மளுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலிகிராம் லிங்க் அண்டு சோசியல் மீடியாவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்குறேன். நான் வந்து ஒரு சிபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் கற்றுக்கிட்ட ஸ்ட்ராட்டஜிஸை வச்சு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி பாருங்கள். ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. ரிஸ்க் இல்லாமல் எதுவும் கிடையாது. ஸோ அந்த ரிஸ்க்கை தெரிஞ்சு முறையாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு இதிலிருந்து சின்ன சின்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நீங்கள் முறையாக கற்றுக்கிட்டு ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கும்போது அதில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஸ்டாக் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெட்டர். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.